இன்னைக்குதான் அதாவது யுக்ரைன் நாடானது தற்பொழுது வாழ்வா சாவா என்ற நிலையிலே இருக்கிறது. அப்படி ஒரு நிலை இருக்கிறது என்றுதான் இறுதி எச்சரிக்கையாக ரஷ்ய அதிபர் புட்டின் தற்போது மிக தெளிவாக அறிவித்திருக்கிறார். கடந்த வாரம் சீனாவிலே அதிபர் ஜின்பிங்குடன் சந்தித்த பிறகு அங்குள்ள ராணுவ அணிவகுப்பை எல்லாம் பார்வையிட்ட பிறகு நாடு திரும்பும் போது செய்தியாளரிடம் பேசும்போது, குறிப்பாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் பேசும்போது புட்டின் கூறும்பொழுது, நாங்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம், மாஸ்கோவிலே அமைதி பேச்சு நடத்த தயாராக இருக்கிறோம், இங்கு ஜெலன்ஸ்கி வந்தாலும் வரலாம், அவருடைய விருப்பம், வந்தால் நாங்கள் பேச்சுவார்த்தை எழுவோம், அமைதி பேச்சுக்கு இருதரப்பும் ஒப்புக்கொள்ளக்கூடிய வகையிலே அமைதி பேச்சு இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அமைதி பேச்சுக்கு வரமாட்டேன் என்று சொன்னால் நாங்கள் ஆயுத முறையிலே பதில் கொடுப்போம், அந்த வகையில் நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோம் என்ற வகையிலே தெரிவித்திருக்கிறார். மிக தெளிவாக அவர் என்ன சொல்கிறார் என்றால், இஃப் நாட் then we will have to resolve all the tasks before us by force of arms என்ற வகையில் ஆயுதங்களை பயன்படுத்தி நாங்கள் நிச்சயமாக என்ன செய்ய வேண்டுமோ எங்களுடைய இலக்கு என்னவோ அதை அடைந்து விடுவோம் என்ற வகையிலே பகிரங்க எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார் புட்டின். இதுவரை இவ்வளவு வெளிப்படையாக பகிரங்கமாக இறுதி எச்சரிக்கை என்ற வகையில கொண்டு அல்டிமேட்டம் என்ற வகையிலே பயன்படுத்தியிருக்கிறார், அந்த சொல்லையே பயன்படுத்துகிறார். ஏனென்றால் ரஷ்யாவினுடைய அதே போன்று அவர் அந்த அமைதி பேச்சு குறித்து பேசிய போது லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல், அதாவது இந்த சுரங்கப்பாதையின் முனையிலே தொலைவிலே ஒரு வெளிச்சம் தெரிகிறது, எனவே நம்பிக்கை இருக்கிறது என்ற வகையில் தெரிவித்த அவர் அதன் பின் தான் இது இழுத்தடித்துக் கொண்டே இருந்து மேற்கத்திய நாடுகள் சொல்வதற்கேற்ப ஆட்டி வித்தார் ஆடுவது போல ஆடிக்கொண்டிருந்தால் நிச்சயமாக நாங்கள் ஆயுதங்களை பயன்படுத்தி என்ன செய்ய வேண்டுமோ, எங்கள் இலக்கு என்னவோ அந்த இலக்கினை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை கட்டாயம் செய்வோம் என்ற வகையிலே இறுதி எச்சரிக்கை என்ற அல்டிமேட்டம் டு யுக்ரைன் என்ற வகையிலே புட்டின் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து ஜெலன்ஸ்கியிடம், அதாவது யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் கேட்டபொழுது அவர், ஐ கேனாட் கோ டு மாஸ்கோ வென் மை கண்ட்ரி இஸ் அண்டர் மிசைல்ஸ் அண்டர் அட்டாக் ஈச் டே, ஐ கேனாட் கோ டு த கேபிட்டல் ஆஃப் திஸ் டெரரிஸ்ட் என்ற வகையிலே மிக கடுமையாக ஒரு தீவிரவாதி என்ற வகையிலே புட்டினை விமர்சித்திருக்கிறார். அவர் ஒரு தீவிரவாதி இருக்கின்ற நாட்டுக்கு, அவருடைய நாட்டின் தலைநகருக்கு நான் செல்ல மாட்டேன், என்னுடைய நாடு தற்போது ராக்கெட் லான்ச்சர்களால் தாக்கப்பட்டு வருவதால் நாங்கள் இங்கிருந்து தற்போதைக்கு செல்ல முடியாது, ஏவுகணைகள் தாக்குதல் தொடர்ந்து வருகின்றன, எனவே இந்த சமயத்திலே தாக்குதல் நடைபெறும் நேரத்தில் நான் செல்ல மாட்டேன் என்ற வகையில் தெரிவித்திருக்கிறார். ஆனால் புட்டின் பேசும்பொழுது, அதாவது இந்த நாட்டின் அதிபராக இருக்கக்கூடிய சட்ட ரீதியாக அதிபராக இருக்கக்கூடிய தகுதியை அவர் இழந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, கடந்த 3.5 ஆண்டுகளாக தேர்தலையே நடத்தாமல் ராணுவத்தை வைத்துக் கொண்டு அதிபர் என்ற பொறுவிலே நடமாடிக்கொண்டிருக்கிறார் ஜெலன்ஸ்கி, சட்ட விரோதமாக அவர் அதிபராக இருக்கிறார் நாட்டிற்கு, உக்ரைனுக்கு என்ற வகையிலே வெளிப்படையாக குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆனால் உண்மையிலேயே தேர்தல் நடத்தாமல் தற்போது ஜெலன்ஸ்கி தொடர்ந்து இருக்கிறார். காரணம், போர் நடந்து கொண்டிருப்பதால் தற்போது தேர்தல் நடத்த முடியாது, என்ற தேர்தலை தள்ளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டும் விமர்சனமும் அந்த நாட்டிலே இருக்கிறது. அந்த நாட்டு மக்களும் தற்போது உச்சகட்டமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல லட்சம் பேர் இரு தரப்பிலும் இறந்திருக்கிறார்கள், உயிரிழப்பு. அது மட்டுமல்ல, பொருளாதார இழப்பு மிகப்பெரிய அளவிற்கு. குறிப்பாக யுக்ரைனின் தலைவர் கீவ் முதல் யுக்ரைனுடைய பல பகுதிகள் 50 ஆண்டுகள் பின்னோக்கி சென்று விட்டன என்று சொன்னாலும் ஆச்சரியம் இல்லை. அந்த அளவுக்கு மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றான் கூற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் யுக்ரைனுடைய 20% யுக்ரைனின் கிழக்கு பகுதி, அதே போன்று தென்கிழக்கு பகுதி, வடகிழக்கு பகுதி என கிட்டத்தட்ட 20% இடங்களை ரஷ்யா ஏற்கனவே பிடித்திருக்கு. ரஷ்யாவின் கைவசம் தான் அந்த இடங்கள் இருக்கின்றன. இந்த இடங்களை எல்லாம் தன்னிச்சையான பிரதேசங்களாக அறிவிக்க கோர வேண்டும் என்பதுதான் ரஷ்யாவின் பிரதான கோரிக்கைகள். ஒன்று, யுக்ரைனுடன் சேர்ப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பது ஒன்று மிக முக்கியமான கோரிக்கை. அது மட்டுமல்ல, நேட்டோ அமைப்பிலே அமெரிக்கா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளின் பல நாடுகள் இருக்கின்ற, மேற்கத்திய நாடுகள் இருக்கின்ற நேட்டோவிலே யுக்ரைனை நாங்கள் உறுப்பினராக சேர்க்கக்கூடாது என்பது 2வது மிக முக்கியமான கோரிக்கை. என்றால் நேட்டோவில் இணைந்தால் எங்கள் நாட்டு அருகிலேயே நீங்கள் வந்து உங்கள் நாட்டு விமானங்களை வைத்துக் கொண்டிருப்பீர்கள், அது ஒருபோதும் எங்களால் அனுமதிக்க முடியாது என்ற வகையிலே ரஷ்யா மிக தெளிவாக கூறியிருக்கிறது. ஆனால் தற்போது ரஷ்ய அதிபரின் அல்டிமேட்டம் என்பது மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. என்றால் நீங்கள் அமைதி பேச்சுக்கு வந்து உடனடியாக அமைதி பேச்சு, நாங்கள் சொல்வது போல இருதரப்புக்கும் ஏற்ற வகையிலே அமைதி பேச்சுக்கு ஒப்புக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் எங்கள் இலக்கை அடைவதற்கு ஆயுதங்களை கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோம் என்ற வகையில் சொல்லியிருப்பது. அதுவும் கடந்த 2 வாரங்களாக ரஷ்யா யுக்ரைன் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கிறது. தினமும் 200 ட்ரோன்கள், 10 ஏவுகணை அனுப்பி வந்த ரஷ்யா தற்போது 800 ஏவுகணைகள், 800 ட்ரோன்கள், 40-60 ஏவுகணைகள் என அனுப்ப ஆரம்பித்திருக்கு. எனவே தீவிரமான தாக்குதலை நடத்தி வருகிறது. இதனால்
போர் வரும் நாட்களில் மேலும் உக்கிரம் அடையும். ரஷ்யா தன்னுடைய ஆளுமையை யுக்ரைன் மீது செலுத்துவதற்கான அனைத்து வகையான நடவடிக்கைகளையும் தன்னிடம் உள்ள ஆயுதங்களை கொண்டு எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இதை பேசும்போது அமெரிக்காவையும் ஒரு பாராட்டி இருக்கிறார் ரஷ்ய அதிபர் புட்டின். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த போரை நிறுத்த வேண்டும் என்பதற்காக முழு மூச்சுடன் செயல்படுகிறார். ஆனால் அவர் சொல்வதையெல்லாம் நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களை பொறுத்தமட்டில் அமைதி பேச்சுக்கு இருதரப்புக்கும் ஏற்ற வகையில் அமைதி பேச்சுக்கு ஒப்புக்கொண்டு வந்தால் பேச தயார். இல்லை என்றால் எங்கள் இலக்கை அடைவதற்கு நாங்கள் ஆயுதங்களை வைத்து என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோம் என்ற வகையிலே அல்டிமேட்டம் டு யுக்ரைன் என்ற வகையில் இறுதி எச்சரிக்கை யுக்ரைனுக்கு என்ற வகையில் ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்திருப்பது அடுத்து வரும் நாட்கள் உக்கிரமான போர் அந்த பகுதியில் இருக்கும் என்பதை சொல்லாமல் சொல்லி இருக்கிறது என்றால் கூற வேண்டும். நிகிதா.